கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பேருந்து பயணத்தின் போது வாலிபர் ஒருவர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக வீடியோ வெளியிட்டு அவர் காரணமான இளம்பெண்ணை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி கோழிக்கோட்டைச் சேர்ந்த சிம்ஜிதா என்ற இளம்பெண் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அரசு பேருந்தில் பயணம் செய்த போது அருகில் நின்றிருந்த தீபக் என்கிற 42 வயது நபர் தன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக அந்த வீடியோவில் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. 18 நொடிகள் ஓடும் அந்த வீடியோவில் பேருந்து நெரிசலில் தீபக்கின் கை அந்த பெண்ணின் மீது உரசுவது போன்ற காட்சிகள் பதிவாகியிருந்திருக்கு. இந்த வீடியோ சில மணி நேரங்களிலேயே மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை பெற்றிருக்கு. நெட்டிசன்கள் பலரும் தீபக்கை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டிருக்காங்க. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தீபக் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. இதற்கிடையே வீடியோவை ஆய்வு செய்த பலரும் பேருந்து நெரிசலில் கை தற்செயலாக உரசியது என்றும் அவர் வேண்டுமென்று அவ்வாறு செய்யவில்லை என்றும் தீபக்கிற்கு ஆதரவாக கருத்துக்களையும் தெரிவித்து வந்திருக்காங்க. தீபக்கின் மரணத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் கோழிக்கோடு காவல்துறையினர் சிம்ஜிதா மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. போலீஸ் நடவடிக்கைக்கு அஞ்சி தனது உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த சிம்ஜிதாவை போலீசார் அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட சிம்ஜிதா நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்காரு. ஆனால் ஒரு நபரின் காரணமாக இருந்ததை கருத்தில் கொண்டு அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்கு. சமூக வலைதளங்களில் உண்மைத்தன்மையை அறியாமல் வீடியோக்களை பகிர்ந்து ஒருவரின் உயிரை பறிக்கும் இத்தகைய சம்பவங்கள் மக்களிடையே பெரும் சோகத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.